கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இந்த பரிசுத்தமான தெய்வீக ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நான் கனம் துதி மகிமை அனைத்தையும் செலுத்துகிறேன். அநேக சிறு பிள்ளைகளை பார்க்கிறேன். கீழே இருப்பவர்களை காட்டிலும் மேலே தான் சின்ன பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்கான கதையோடு கூட ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் இங்கே பிள்ளைங்க அங்கங்கே விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா உள்ளே வந்துடலாம். ஏறக்குறைய 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம். ஹெலன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி ஆப்பிரிக்க தேசத்தில் மிஷினரியாக பணியாற்றி வந்தார்கள். இவங்க பணியாற்றின இடம் பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு இடம். இந்த பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருப்பதனால் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், பகலில் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கும், நைட்டில் எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். இதுதான் பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அவங்க ஒரு மெடிக்கல் சென்டரும் ஒரு ஆர்ஃபனேஜும் ஒரு ரெப்ரஸி சென்டர் எல்லாம் கம்பைண்டாக நடத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்களுடைய மெடிக்கல் சென்டருக்கு ஒரு ஆப்பிரிக்க பெண்மணி, தாய்மை அடைந்த பெண்மணி பிரசவத்திற்காக அவர்கள் வந்தார்கள். இந்த ஹெலன் என்று சொல்லக்கூடிய இந்த மிஷினரி ஒரு மெடிக்கல் நர்ஸாக இருக்கிற காரணத்தினால எப்படியாவது ஒரு சிறந்த சிகிச்சை கொடுத்து இந்த தாயையும் சேயையும் காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். ஆனால் அவருடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை. குறை பிரசவத்தில், ப்ரீமெச்சூர் பேபி, குறை பிரசவத்தில் அந்த குழந்தை பிறந்தது. ஆனால் தாய் மரித்து போனார்கள். இது உண்மையாய் நடைபெற்ற ஒரு சம்பவம். ஹெலன் என்று சொல்லக்கூடிய அந்த மிஷினரி அம்மாள் மிகுந்த வேதனையோடு கூட அந்த ஆப்பிரிக்கன் லேடியை அடக்கம் செய்தார்கள். அடுத்த சவால் இந்த ப்ரீமெச்சூர்டாக பிறந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். அத்தோடு கூட அந்த இறந்த பெண்மணிக்கு 3 வயதில் இன்னொரு பெண் குழந்தையும் இருக்கிறார்கள். ஆகவே இவங்களுடைய சவால் இரட்டிப்பாய் மாறியது. 3 வயது குழந்தையையும் காப்பாற்ற வேண்டும், குறை பிரசவத்தோடு பிறந்த அந்த குழந்தையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற சவால் ஏற்பட்ட காரணத்தினால முடிந்த அளவுக்கு அந்த குழந்தையை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த நாட்களில் 300 வருடங்களுக்கு முன்பாக அவரிடத்தில் இன்குபேட்டர் இல்லை, நல்ல வசதியான இன்குபேட்டர் இல்லை. அந்த மெடிக்கல் சென்டரில் இருக்கிற ஒரு ஜிஎன் நம்ம ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் போய் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே பகலில் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்குன்னா அந்த பாட்டில் பிரேக் ஆகிடுச்சு, பாட்டில் உடஞ்சி போச்சு. 2 தடவை வாங்கினாங்க, பாட்டில் உடஞ்சி போச்சு. மாணவ மாணவிகளையும் இருந்த ஆசிரியர் பெருமக்களையும் கூப்பிட்டு எப்படியாவது இந்த ப்ரீமெச்சூர்டாக பிறந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல யுக்திகளெல்லாம் அவர்கள் செய்தார்கள். கடைசியாக அவர்கள் ஒன்று செய்வோம், நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவர் வழியை திறப்பார் என்று சொல்லி எல்லாருமாக சேர்ந்து ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபத்தில் ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு 8 வயது குழந்தை, சிறுமி, அந்த குழந்தை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரேயர். ஆண்டவரே, உங்களால் இந்த சின்ன குழந்தைக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில் அனுப்ப முடியும், ஆனால் நாளைக்கு அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் வி வாண்ட் டுடே பிகாஸ் த சைல்டு ஒன்ட் பி அலைவ் டுமாரோ. ஆங்கிலத்தில் அப்படி இருக்குது. இந்த குழந்தை நாளைக்கு உயிரோடு இருக்காது, நாளைக்கு நீங்கள் பாட்டில் அனுப்பலாம் எனக்கு தெரியும், பட் ஐ நீட் டுடே சொல்லிவிட்டு இந்த குழந்தை சொல்லித்தான், ஆண்டவரே அந்த ஃபீடிங் பாட்டில் அனுப்பும்போது அவங்க அக்காவுக்கும் ஒரு டால், ஒரு பொம்மை ஒன்று அனுப்புங்க அப்படின்னு கேட்டுச்சான். இந்த மிஷினரி அம்மா இந்த கதை எழுதும்போது சொல்கிறாங்க, நான் எப்படி இந்த ஜெபத்துக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹவு கேன் ஐ சே ஆமென் டு திஸ் ப்ரேயர்? சொல்லலாமா சொல்லக்கூடாதுமா? இந்த ஜெபத்துக்கு ஆமேன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சரி, கதையை கேட்டுட்டு சொல்லுங்கள், ஆமேன் சொல்லலாமா சொல்லக்கூடாது?
ஹவு கேன் ஐ சே ஏமன் டு திஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கிளாஸுக்கு போயிட்டாங்க. கிளாஸில் போய் கொஞ்ச நேரம் இருக்கும்போது, இது ஆஃப்டர்நூன் நடக்குது, அந்த பகலில் பிற்பகல் நேரத்தில் நடக்குது. கிளாஸில் இருக்கும்போதே திடீரென்று ஒரு கார் அவங்களுடைய மெயின் கேம்பஸில் வந்து நிற்கிது. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு இவர் வரும்போது அந்த கார் படான்னு போயிடுச்சு. பார்க்குறாரு, ஏறக்குறைய நம்ம மொழியில் சொன்னால் 22 கிலோ எடையுள்ள ஒரு பார்சல் ஒன்று இருக்குது. 22 கிலோ எடை உள்ள பார்சல் இருக்கிறது. உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம், இது நான் மட்டும் பிரித்தா தனிப்படாது, சரிப்படாதுன்ட்டு அந்த இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும், அந்த ஜிஎம்என் ஸ்டூடெண்ட்ஸையும், ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் சென்டரில் வேலை செய்கிற எல்லா ஒர்க்கர்ஸையும், லெப்ரசி பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்க எழுதுகிறாங்க, 40 pairs of eyes அப்படின்னா, நான் என் கணக்கு சரியாக 40 பேர் அதில் வராமல் கூட இருந்திருக்கலாம். அந்த பார்சலை பிரிக்கும்போது 40 ஜோடி கண்கள் அப்படின்னு 40 பேர் இருந்தாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் சுற்றி வச்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக, அந்த அம்மா அந்த கேர்ஃபுல்லாக இந்த பார்சலை பிரிக்கிறாங்க. பார்சல் வந்து பல லேயராக இருக்குது. முதல் லேயரை பிரித்த உடனே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அழகான ஆடைகள் இருக்குது. அழகான ஆடைகள் இருக்கிறது. இந்த அம்மா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அந்த ஆடைகளை கொடுத்தாங்க. அவங்களுக்கே தச்ச சட்டை மாதிரி இருக்கு. அடுத்த லேயரை பிரிக்கிறாங்க. அந்த லெப்ரசி ஹோமில் இருக்கிற பேரண்ட்ஸுக்காக அனுப்பப்பட்ட பரிசு பொருட்கள். ஆகவே இருக்கிற எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸு கிடச்சிருச்சு, லெப்ரசி பேரண்ட்ஸு கிடச்சிருச்சு. அடுத்த பிரிக்கிறதா பார்த்து கையை விட்டு எடுக்கிறாரு. எந்த உஷ்ணத்தையும் தாங்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு ஃபீடிங் பாட்டில், ஒரு பால் கூடிய பாட்டில் இருக்குது. அது எல்லா உஷ்ணத்தையும் தாங்கக்கூடிய பாட்டில். அப்படி வெளியில் எடுத்து காட்டின உடனே அந்த 40 ஜோடி கண்களும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த பாட்டிலை தூக்கி காமிச்ச உடனே அந்த 7 வயசு ரூத் இருந்தால, அந்த பிள்ளை முன்னாடி வந்துட்டாலாம். முன்னாடி வந்து சொன்னால, மேடம், ஆண்டவரால் ஒரு பாட்டில் அனுப்ப முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு டால் உள்ளே இருக்கும் பாருங்க அப்படின்னு. இவரை உள்ளே விட்டு பார்த்தாராம். ரொம்ப அழகான ஒரு டால் இருந்துச்சான், அழகான ஒரு பொம்மை இருந்துச்சான். அந்த பொம்மை மேலே இருந்துச்சான், ஃபார் த ஆஃப்ரிக்கன் சைல்டு அப்படின்னு எழுதிருந்துச்சான். ஃபார் த ஆஃப்ரிக்கன் சைல்டுன்னு எழுதிருந்துச்சான். எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்ட்ரெஸ்டிங்லி அந்த பார்சல் அனுப்பப்பட்ட தேதியை பார்த்தார்கள். நான் சமீபத்தை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின அற்புதமான ஒரு கதை. 5 மாதங்களுக்கு முன்பாக புக் பண்ணப்பட்ட அந்த பார்சல், 5 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ண பார்சல், கரெக்டாக இவங்களுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதை அனுப்பினவர் அந்த மெடிக்கல் சென்டரில் பணியாற்றி முன்னாள் மாணவர். 5 மாதத்துக்கு முன்னாடியே யார் யாருக்கு என்னென்ன பார்சல் வேணும்னு எழுதிட்டு அந்த டால்லையும் அந்த பாட்டிலையும் புது ஆஃப்ரிக்கன் சைல்டுன்னு எழுதியிருந்தாங்க. எனக்கு அன்பான ஆண்டோடைய பிள்ளைங்களை, பிரச்சனை வந்த பின்பாக பரிகாரத்தை தேடுகிற நம்முடைய ஆண்டவர் அல்ல. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பரிகாரத்தை தேடிட்டார். புது ஆஃப்ரிக்கன் சைல்டு. இந்த சம்பவத்தை வாசித்த போது அற்புதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்கான பரிகாரங்களை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். 5 months before this problem, இந்த பிரச்சனை வருவதற்கான 5 மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு பரிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆண்டவரை நம்புங்க. உங்களுக்கு என்ன எப்போ தேவையோ ஆண்டவர் கொடுப்பார். காகத்தை வச்சு கொடுப்பார், மனுஷனை வச்சு கொடுப்பார், ஆகாயத்திலிருந்து தேவ தூதர்களை வைத்து கொடுப்பார். ஏன்? எளிய தீர்க்கதரிசி சூறை செடிகள் படுத்து கிடந்த போது ஆண்டவர் அப்பவும் தண்ணீரையும் கொடுக்கலையா? தருவார். அந்த ஆண்டவரை நம்புங்க. அந்த ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். திருச்சபையின் பொருளாளர் வாசித்த அந்த வேத பகுதியை நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும், ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயா என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை அவர்கள் செய்திருக்கிறார்கள்.
இந்த வசனத்தை நான் முதலாக நான் வாசித்த போது அந்த 3 பெயர்கள், ஸ்தேவான், a familiar text name, அகாயா, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். பொர்த்துநாத்து என்ற இந்த பெயரை வாசித்த போது ஒரு புதிதான பெயராக இருக்கிற காரணத்தினால இந்த மனிதனை குறித்து நான் யோசிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆகவே எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்டெல்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். இந்த பொர்த்துநாத்து என்று சொல்லக்கூடிய மனிதனை குறித்து நெட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை என்று சொன்னார்கள். ஏதாவது பிரசங்கம் யாராவது பண்ணியிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தேன், இல்லை. ஜெபத்தோடு என்னுடைய 40 வருட அனுபவத்தில் இந்த பொர்த்துநாத்தை குறித்து நான் பிரசங்கம் கேட்டதே இல்லை. ஆகவே இந்த மனிதனை குறித்து ஒரு எளிமையான செய்தி ஒன்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன். அதன் விளைவுதான் இன்றைய செய்தி என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட 3 நபர்கள், ஸ்தேவான், அப்புறம் யாருமா, பொர்த்துநாத்து, அகாயா. இந்த ஸ்தேவான் ஒரு யூதன். ஆகவே அவனுடைய பெயர் ஹீப்ரூவில் ஸ்தேவான், ஸ்டெஃபனாஸ், ஸ்டீஃபன் இருக்கிறது. பொர்த்துநாத்து, அகாயா இவர்கள் இருவரும் ரோமர்கள். ஆகவே அவருடைய பெயர் லாட்டினில் இருக்கிறது. இவே ஒரு யூதன், 2 ரோமர்கள். இவங்க 3 கொரிந்து திருச்சபையை சேர்ந்தவர்கள். எபேசு பட்டணத்திலே போய் பவுலாரை பார்க்கும்படியாக சபையால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள். இதில் ரோமர்கள் ஆட்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர்கள் எப்படியாவது ரோம ஆட்சியை கவிழ்த்துவிட்டு யூத அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இயேசுவானவரை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கூட்டம். ஒன்று அடக்கி ஆள முயற்சிக்க செய்கிற ரோமருடைய கூட்டம், அந்த ஆட்சி முறையை கவிழ்க்க வேண்டும் என்று விரும்புகிற யூதருடைய கூட்டம். இந்த 2 பேருமே காஸ்பல் ஒர்க்குக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக போகிறாங்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களை, நான் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்த போது எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற அரிய பாடம், பொலிட்டிக்கல் வேர்ல்டில் என்ன வேணாலும் நீங்கள் எதிரியாக இருக்கலாம், திருச்சபையில் வரும்போது ரோமனும் யூதனும் சேர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். பொலிட்டிக்கல் வேர்ல்டில் வேணா ரோமர்கள் யூதர்களை ஒருவேளை கொடுமைப்படுத்தலாம். பொலிட்டிக்கல் வேர்ல்டில் ஒருவேளை யூதர்கள் ரோமருக்கு விரோதமாக எத்தனையோ ரிவோல்ட், எத்தனையோ முறைகள் ரோமர்களுக்கு விரோதமாக அவர்கள் சண்டையிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய திருச்சபையில் யூதனும் ரோமனும் ஒன்றாக உட்கார்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். Romans and the Jews must sit together and plan for the growth of God's kingdom. பொலிட்டிக்கல் வேர்ல்டில் ஒருத்தரை அழிக்க வேண்டும் என்று ஒருவேளை முயற்சிக்க பண்ணலாம். பட் இந்த ரிலீஜியஸ் வேர்ல்ட், மார்க்க உலகத்திலே நாம் வரும்போது, மெய்யான திருச்சபையில் இருக்கும்போது ரோமனும் யூதனும் ஒரே சேர்ல உட்கார்ந்து ஒரே இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக இருக்க வேண்டும். நீ சொல்கிறது தெரியுமா சொல்கிறோம், அவங்க கூட லஞ்சு அந்த வேலை செய்ய முடியாது பாஸ்டர், என் கூட வேலை செய்கிற லைக் மைண்டட் குரூப்பை பட சொல்லுங்களா, சொல்ல போனால் லைக் மைண்டட் குரூப், இந்த நல்ல டெக்னிக்கல் டெர்மினாலஜி வச்சுருக்கோம், லைக் மைண்டட் குரூப். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஐ நோ ரோமன்ஸ் அண்ட் தி ஜூஸ் ஆர் நாட் லைக் மைண்டட் குரூப்ஸ். யூதர்களும் ரோமர்களும் ஒரே சிந்தையுடைய கூட்டம் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, சபையின் வளர்ச்சிக்காக இந்த ரோமர்களும் யூதர்களும் சபையில் ஒன்று கை கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாங்க. கடைசி கால திருச்சபை வளர்வதற்கான ஒரு யுக்தி, ரோமனும் யூதனும் கரம் கோர்த்து ஊழியம் செய்தது போல ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக திருச்சபையில் எல்லாருமாக சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். தம்பி, யூ ஹேவ் தி இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட். தம்பி இருக்கலையே, போயிட்டாங்களா? ஓகே. பொர்த்துநாத்து என்கிற அந்த தமிழ் வார்த்தை,
பொர்த்து நாத்து என்கிற தமிழ் வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் ஃபார்ச்சுனேட்டஸ் என்று இருக்கிறது. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுன்னா அப்புறம் ஃபார்ச்சுனேட்டஸ். நான் 1-2 வாக்கியத்தை சொல்கிறேன், உங்களால் கொஞ்சம் பிடிபட முடியும் அப்படின்னு சொல்கிறேன். We are fortunate to have you as our pastor. We are fortunate to have you as our president. I am fortunate to have you as my member. இப்போ என்ன சொல்லுங்க, fortunate என்ன அர்த்தம்? என்னம்மா? அதிர்ஷ்டம். கரெக்ட், அதிர்ஷ்டம் அல்லது blessed, lucky. தமிழில் சொன்னான்னா பாக்கியவான், செல்வ வளமான, மங்களகரமான, அனுகூலமான, நல் ஆதரவான. இதுதான் அந்த ஃபார்ச்சுனேட் என்கிற அந்த பெயருக்குரிய அர்த்தம். வச்சாலும் வச்சான், என் பேர் நச்சுன்னு வச்சான். ஃபார்ச்சுனேட்டஸ், பாக்கியமான, நல் ஆதரவான, அனுகூலமான, ஆசீர்வாதமான. என் பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளையாக, என் மகன் ஆசீர்வாதமான மகனாக, என் மகன் பாக்கியமான ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த ரோம பெற்றோர்களோ எனக்கு தெரியாது, அவங்க வச்சாங்க பொர்த்து நாத்து. தமிழில் வாயிலே நுழையாது. எத்தனையோ முறைகளை நான் வாசித்திருக்கிறேன், அப்படியே கடந்து போயிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை நான் சத்தம் போட்டு வாயை திறந்து வாசிக்க வேண்டும் என்று விரும்பி இப்போது வாசித்து கொண்டிருந்தது போல வாசித்து கொண்டிருந்த போது பொர்த்து நாத்து, ஃபார்ச்சுனேட்டஸ். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் வீட்டிலேயும் சமுதாயத்திலேயும் பாக்கியமான, செல்வ வளமுடைய, மங்களகரமான, அனுகூலமான, நல்ல ஆதரவான விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முதலாவது எடுக்கணும். வச்சா நல்ல பேர், சூப்பரான ஒரு பேரை வச்சாங்க, ஃபார்ச்சுனேட்டஸ், பொர்த்து நாத்து. 1863ஆம் வருஷம் நம்முடைய திருச்சபைக்கான பெயரை வைக்க வேண்டும் என்று திருச்சபையுடைய மூதாயர்கள் முழங்கால் போடிட்டு ஜெபம் பண்ணி பேர் வச்சாங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். உலகம் மறந்து போன 2 முக்கியமான மூல உபதேசங்களை உள்ளடக்கி, அதாவது 7ஆம் நாள் ஓய்வு நாளையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பகிரங்கமான அறிவிக்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்பதற்காக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்று பெயர் வைத்தார்கள். திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த நோக்கத்திற்காக செவன்த் டே, நோ மோர் அப்ரிவேஷன், எஸ்டிங்கிற பேரை நம்ம வைக்கக்கூடாது, தட்ஸ் அன் அப்ரிவேஷன். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக அவரோடு காத்திருக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் திருச்சபையில் என்ன நோக்கத்திற்காக இந்த பெயரை வச்சாங்களோ அந்த பெயரை நிறைவேற்றணும். Sabbath never ends by 1 o'clock. Sabbath never ends by 4 o'clock. ஓய்வு நாள் ஒரு நாளும் 1 மணிக்கு முடிவதில்லை, ஓய்வு நாள் ஒரு நாளும் 4 மணிக்கு முடிவதில்லை, ஓய்வு நாள் ஒரு நாளும் 10 மணிக்கு முடிவதில்லை. கோம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், நாகருகில். அவர் அடிக்கடி சொல்வார், God the edges of the Sabbath. ஓய்வு நாளின் தொடக்கத்தையும் ஓய்வு நாளின் முடிவையும், சன்செட் டு சன்செட். அம்மையார் எழுதுறாங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளாகிய நாம் 7ஆம் நாள் ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேண்டிய விதத்தில் கடைப்பிடித்திருந்தால் இந்த உலகத்தில் ஒரு இல்லைவாதியும் இருந்திருக்க மாட்டான். திருச்சபைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால், ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டிய விதத்தில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்க வேண்டிய விதத்திலே நாம் காத்திருந்தால் ஒரு இல்லைவாதியும் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டான். இது யூடியூப்பில் பார்த்துருக்கிறவங்களும் சரி, ஆன்லைனில் பார்த்துருக்கிறவங்களும் சரி, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்கிற பெயர்
என்ன ஜெபத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறதோ இதற்கு களங்கம் ஏற்படுத்தும்படியாக யாராவது முயற்சி செய்தால் அது தேவனோடு தொடுக்கிற ஒரு முக்கியமான போர் என்பதை நான் உணர்கிறேன். நிறைய பேர் இந்த SDA என்பதை கொஞ்சம் அப்படியே அசிங்கமாக வெளியில் சொல்லிக்கிறான், இங்கே சொல்ல விரும்பலை. That is a name prayerfully chosen. ஜெபத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பெயர். அதற்கு களங்கம் விளைவிக்கும்படியாக யாராவது ஆன்லைன்லையோ யூடியூப்லையோ எங்கேயாவது போட்டால் you are staging a war against God of heaven. பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் போர் தொடுக்கிறீர்கள் என்பதை நான் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வச்சாலும் வச்சாங்கய்யா, நல்ல பேர் வச்சாங்க, நம்முடைய சபைக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த பெயருக்கு தக்கதாக கடைசி காலத்தில் இருக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பொற்குநாத்தை போல வாழ்வோம். இது முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், பைபிளே அல்லது வேதத்தில் ஆண்டவர் தனக்கு உதவி செய்த யாரையும் மறக்கலை. அவர் எங்கேயாவது ஒரு மூலையில் எழுதி வைக்கிறார். பவுலும் தனக்கு உதவி செய்தவங்க யாரையும் மறக்கலை, எங்கேயாவது ஒரு மூலையில் எழுதி வைக்கிறார். பரலோகத்தில் 3 புஸ்தகம் இருக்குது, இருக்கா இல்லையாம்மா? பாப்பா சொல்லுமா, என்ன புஸ்தகம் இருக்குமா? உட்காந்தே சொல்லு. ஆனால் ஒரு பழக்கம் நாகர்கோவிலில் என்ன கேட்டால் எளிமைன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, உங்கள் அம்மா நாகர்கோவில் தானே? கரெக்ட் தான். நாகர்கோவிலில் என்ன கேட்டாலும் எளிமை தான் பதில் சொல்லுவாங்க. வாசிக்கிற பைபிள் வாசிக்கிற எளிமைன்னு தான் வாசிப்பாங்க. நம்மளமா உட்காந்துட்டு வாசிக்க மாட்டாங்க. சரி சொல்லுமா. ஞாபக புஸ்தகம், பாவ புஸ்தகம், உங்கள் அப்பாட்ட 100 ரூபா வாங்கிக்க. ஞாபக புஸ்தகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. இங்கே ஞாபக புஸ்தகத்தில் என்ன எழுதியிருப்பாங்க? இந்த ஞாபக புஸ்தகத்தில் என்ன எழுதியிருப்பாங்க? சரி, ஐயா சொல்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோட பேசிக்கொள்வாங்க அங்கே போட்டுக்கல. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல, நேரத்தை வேணாக்காதபடி. எவ்ரி குட் டீட் அண்ட் பேட் டீட், எவ்ரி குட் டீட் அண்ட் பேட் இஸ் ரெக்கார்டட் இன் தி புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா அதையும் ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டு எழுதி வைக்கிறார். அன்னையில் ஆலயத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாலும் அதையும் எழுதி வச்சுருவார். தசம்பாகம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் எழுதி வச்சுட்டாரு. தசம்பாகம்லாம் ஆலயத்தில் வைக்காதீங்க, முடிச்சு ஊருக்கு அதில் விட்றீங்க பார்த்தீங்கன்னா அதையும் எழுதி வச்சுருவார். சபை வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக நீ என்ன வார்த்தைகளை பேசினாலும் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருவார். சபையின் வளர்ச்சிக்காக ஒரு சேர் அங்கே தூக்கி போட்டாலும் ஆண்டவர் அதை எழுதி வச்சிருவார். எவ்ரி குட் டீட் அண்ட் பேட் டீட் இஸ் ரெக்கார்டட் இன் தி புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, திருச்சபையின் வளர்ச்சிக்காக நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறாரு. திருச்சபையின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் எந்த வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. இந்த முகவுரையோடு கூட எஸ்தர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. ஆகாஸ்வேரு ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்த நாட்களில் மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தான். அவன் வாசல் காவலாளியாக இருந்தான். இந்த முகவுரையோடு கூட நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன். ஓகே தம்பி, இப்போ போட்டோம் அந்த ஃபார்ச்சுனேட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை வருதா? ஓகே, தேங்க்யூம்மா. அப்படியே இருக்கட்டும். வாசிம்மா, எஸ்தர் 6:2 வாசிங்கம்மா. ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசுவும் ராஜாவாகிய ஆகாசுவேரு மேல் கைபோட பார்த்தார் என்கிற செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதிருந்துச்சு. ராஜாவாகிய ஆகாசுவேருமை கைபோட பார்த்தார்கள் என்று சொல்லி பிக்தானும் தேராசுவும் ராஜாவாகிய ஆகாசு மேல் கைபோட பார்த்தார்கள் என்கிற செய்தி மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். 2 பிரதானிகள் ராஜா மேலே கைபோட பார்க்குறாங்க. அதே மொர்தெகாய் பார்த்து ராஜாவிட்ட சொல்கிறாரு, இந்த செய்தி 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு. ஒன்றா ராஜாவுக்கு தூக்க வராத காரணத்தினால 4ஆம் புஸ்தகத்தில் எழுதி வாசிக்கிறாரு. ஒன்று தெரியுமாயா, எப்போ ராஜாக்களுக்கு தூக்கம் வரணுமோ அப்போ ராஜாக்கள் தூக்கத்தை கொடுப்பார். எப்போ ராஜாக்களுக்கு தூங்கக்கூடாதோ ராஜாவுக்கு தூக்கத்தை பிடிச்சி வச்சுக்குவார்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செஞ்சு முடிக்க வரைக்கும் ஆண்டவர் தூங்க விட மாட்டார். ஜோம் பண்ணுங்க. உலகத்தில் நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்க வரைக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு தூக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. ராஜா தூக்கம் வராத காரணத்தினால புத்தகத்தை படிக்கிறான். பிக்தானமும் தேரேசும் கைவிட பார்த்தார்கள் என்கிற செய்தி எழுதப்பட்டுச்சு. பரலோகம் தனக்கு மக்கள் செய்கிற சின்ன சின்ன உதவிகளையும் அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். எங்கேயாவது மூலையில் எழுதி வச்சிருவார். இந்த சபையின் வளர்ச்சிக்காக ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை செஞ்சா, சபையின் வளர்ச்சிக்கான முயற்சிகள் நீங்கள் ஈடுபட்டால் ஆண்டவர் அவைகளை எழுதி வச்சிருவாரு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இது ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம், இந்த ஃபார்ச்சுனேட்டர்ஸ், இந்த பொர்த்தநாத்து என்று சொல்லக்கூடிய இந்த மகன். நீங்கள் ஒருவேளை வீட்டில் போய் உங்கள் வீட்டில் பைபிள் அட்லஸ் இருக்கான்னு தெரியல, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரிந்து ஒரு கடற்கரை பட்டணம். அந்த கொரிந்திலிருந்து இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி அகாயா கடல் இருக்கும். ஒரு லூப் மாதிரி வரும். இந்த எண்ணிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் லேண்ட் இருக்கும். ஒன்று இந்த கடலில் நீங்கள் கப்பலில் கடந்து இந்த பக்கம் நடந்து வரணும், அல்லது அப்படியே வந்து ஒரு லூப் மாதிரி வந்து அந்த அகாயா கடலில் வந்து எபேசி பட்டணத்துக்கு வரணும். இந்த பொர்த்தநாத்தை குறித்து நீங்கள் பல முறைகளில் படிச்சிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், மை ஸ்டைல் ஆஃப் ப்ரீச்சிங் இஸ் திஸ். வாசிட்டு நடந்துக்கிட்டே இருப்பேன். சாயங்காலம் நடந்துக்கிட்டே இருக்கும். வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும். என் மைண்டில் வந்து பிரசங்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மனிதன் இந்த பொர்த்தநாத் கொரிந்து பட்டணத்தில் இருந்து எபேசு பட்டணத்திற்கு வந்தான் என்பது மாத்திரம்தான் உண்மை. ஆனால் அவன் 900 மைல்ஸ் 900 மைல் அல்லது 1440 கிலோமீட்டர் வந்தான். இப்போ ஒரு பேர் மட்டும்தான் இருக்கு, அப்படி தானே? He traveled 1440 kilometers. அவன் நடந்து வந்தானோ கப்பலில் வந்தானோ, கப்பலில் வந்து நடந்து வந்தானோ எனக்கு தெரியாது. பட் ஐ do know from the word of the Lord, he has traveled 1440 kilometers. 1440 கிலோமீட்டர் அவன் வந்தான். இன்னைக்கு சொல்லுவான்ல, தம்பி இந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னா, ஆட்டோ பேட்டெல்லாம் கிடைக்குமா பாஸ்டர்? புரியுதா நான் சொல்கிறது? ஆட்டோ பேட்டெல்லாம் கிடைக்குமா பாஸ்டர் அப்படிம்பாங்க. சரி, இதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை. அல்லது டெக்னிக்கலாக வெளிநாட்டு லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஏர்போர்ட் will they meet my expense? இந்த மனிதனுக்கு 1440 கிலோமீட்டர் பிரயாணப்பட்டானே. Was it a commissioned work? When I say commissioned work, அல்லது சபையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பணியா, அல்லது இவனாகவே தன்னுடைய சொந்த செலவில் இவன் போனானா என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் 1440 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணான். காரணம் என்ன? காரணம் என்ன? தேவனுடைய ஆவியானவரால் தூண்டப்பட்ட ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்த ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, இயேசுவின் இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டேன் என்பதை விசுவாசிக்கிற ஒரு சகோதரன், சகோதரி, தூரத்தையும் பார்க்க மாட்டாங்க, பணத்தையும் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லிருமா? தேவனுடைய இரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தூரத்தையும் பார்க்க மாட்டாங்க, பணத்தையும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஃபார்ச்சுனேட்டர்ஸ், பொர்த்தநாத். 2 உதாரணத்தை சொல்லிட்டு கடந்து போகிறேன். இதை இப்போ பிரசங்கம் பண்ணும்போதே என்னுடைய மூத்த மருமகள் இருக்காமல அடிக்கடி ஜாண்டு சொல்லுவாங்க, அங்கிள் இப்போ ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்களோ? ஆமாம். 2 உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரகாசபுரத்தில் சுவிசேஷமுத்து, வேதமுத்து என்ற 2 முத்துக்கள் இருந்தார்கள். நமக்கு நிறைய பேருக்கு சபை சரித்திரம் தெரியல. இந்த 2 பேரும் தான் தென்தமிழ் பகுதியில் இருக்க முதல் புத்தக ஊழியர்கள், ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் எவாஞ்சலிஸ்ட், கோல் போட்டு சொல்லணும்ல, புத்தக ஊழியர்கள். அதில் இந்த வேதமுத்து என்று சொல்லக்கூடியவர் பாஸ்டர் வி பெஞ்சமினுடைய தாத்தா. இந்த சுவிசேஷமுத்து என்று சொல்லக்கூடியவர்
எஸ் ஜேம்ஸ் பிரகாசபுரத்தில் வந்த அந்த வெள்ளைக்கார போதகரிடத்தில் ஓய்வு நாள் சத்தியத்தை தெரிந்து கொண்டு பிரகாசபுரத்திலிருந்து அப்படியே நடந்து நாகர்கோவில் பக்கம் போய், மார்த்தாண்ட பக்கம் போய், களியக்காவலை பக்கம் போய், அந்த பக்கம் கேரளாக்குள்ளே நுழைஞ்சி அங்கே அட்வந்தபுரம் அப்படின்னு இப்போ ஒன்று இருக்குது, அந்த ஊரில் போய் ஆண்டவருடைய செய்தியை சொல்லி 100 வருடங்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஒரு பெரிய யூனியனாக இருக்கிறது. அவர் வேலை செய்த இடத்துல பெரிய சபை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. 100ஆண்டு விழாவில் டாக்டர் செரியன் ஒரு மெமோரியல் ஸ்டோன், நினைவு கல்லை ஒன்று வைத்தார்கள். நீங்கள் எதாவது போகிறனா பாருங்கள். அவர் போய் எழுதியிருக்கார், அவருக்கு தெரிஞ்சதில் இருக்கார். சுவிசேஷ முத்து என்பதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்காரு. சுவிசேஷம் என்பது காஸ்பிள், முத்து என்பது பேர்ல். திஸ் காஸ்பிள் பேர்ல் when he came here, இந்த சுவிசேஷ முத்து அல்லது காஸ்பிள் பேர்ல் இங்கே ஊழியத்திற்காக வந்தபோது நல்லா கவனிங்க. திஸ் வாஸ் எ லெப்பர்ட் ஸ்பாட். என்ன மாதிரி லெப்பர்ட் ஸ்பாட்? என்ன? சிறுத்தை புலிகள் நடமாடும் இடம். சிறுத்தை புலிகள் நடமாடும் இடம். அந்த இடத்துல போய் கால் வச்சார். அவருக்கு தெரியும் சிறுத்தை புலிகளை பார்த்தாரா பார்க்கலையா அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் எழுதுறாரு, சரின்னு எழுதுறாரு. அந்த மெமோரி சொல்ல அப்படி பொறிச்சிருக்கு. திஸ் வாஸ் த லெப்பர்ட் ஸ்பாட், திஸ் காஸ்பிள் பேர்ல். இந்த சுவிசேஷமுத்து இங்கு வந்து ஊர்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அலைந்து ஒரு நல்ல சபையை ஏற்படுத்தினார். நீ நல்லா கவனிங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவர் பிரகாசபுரத்திலிருந்து கிளம்பி அப்படியே நடந்து, வழியில் யார் சாப்பாடு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது, எங்கே படுத்தாரோ தெரியாது, எங்கே தூங்கினாரோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நம்புகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தூரத்தையும் பார்க்க மாட்டாங்க, பணத்தையும் பார்க்க மாட்டாங்க. This man traveled all the way from பிரகாசபுரம் to அட்வன்புரம். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் நேரத்தையும், ஒரு நாளும் பணத்தையும், ஒரு நாள் தூரத்தையும் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இன்னொரு உதாரணத்தையும் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த திருச்சபையில் நல்ல விலையேற பெற்ற சத்தியங்கள் அடங்கிய செய்தியை கொடுப்பதற்காக அநேகரை ஏவி இருக்கிறார்கள். அதன் வரிசையில் TS நாயகம் என்று ஒருவர் இருந்தார். இவர் யார் அப்படின்னு சொன்னால், மலேசியாவில் பெனாங் அப்படிங்கிற என்ற இடத்துல இருந்தவர். மலேசியாவில் பியூட்டிஃபுல் பிளேஸ் பெனாங் என்கிற இடத்துல இருந்தார். இவர் 2ஆம் வருகை செய்தியும் ஓய்வு நாள் செய்தியும் கேள்விப்பட்டு அங்கே மலேசியாவிலேருந்து எங்கே வர்றாருன்னு சொன்னால் திருச்சிக்கு வர்றார். திருச்சியில் வந்து ஆண்டவருடைய செய்தியை அவர் சொல்லிட்டு அங்கே ஏஆர் பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில்வே ஒர்க்கர் ஒருத்தர் இருக்கார். அந்த ஏஆர் பெருமாளுக்கு இவர் சத்தியத்தை சொல்கிறார். ஐயா, 7ஆம் நாள் தான் யா ஓய்வு நாள்யா, கிறிஸ்து 2ஆம் முறையாக வரப்போறியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏஆர் பெருமாள் தம்முடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நேராக கல்லிக்குடிக்கு வந்தார். சரி, கள்ளிக்குடிக்கு வந்தார். கள்ளிக்குடி பக்கத்தில் வந்தவர் இந்த TS நாயகமும் ஏஆர் பெருமாளும் அடுத்த ஸ்டேஜ் நேராக கரியனந்தலுக்கு வர்றாங்க. கரியனந்தல், வக்கணாங்குண்டு, கீழே அழகியநல்லூர், தொட்டியநந்தல், தண்டியநந்தல், ஒரு 7 கிராமத்தில் சத்தி சொல்கிறாங்க. இந்த கரியனந்தல் 100 வருஷமாச்சு சபை. அந்த சபை வளர்வதற்கு முக்கிய அடித்தளமாக இருந்தது மலேசியாவில் பெனாங்கில் இருந்தவர். அப்படியே வந்து திருச்சிக்கு வந்து, திருச்சியிலேருந்து இங்கே வந்து கள்ளிக்குடியில் வந்து அந்த பக்கம் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. இந்த TS நாயகம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளும் இயேசுவால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளும் பணத்தையும் பார்க்க மாட்டாங்க, தூரத்தையும் பார்க்க மாட்டாங்க. For them money is immaterial. பணம் என்பது அவர்களுக்கு பொருட்டல்ல, சத்தியமே அவர்களுக்கு பெருசு. 2வது இந்த பகுதியை நான் வாசித்த போது இந்த மனுஷன்
900 மைல்ஸ், 1440 கிலோமீட்டர் பிரயாணப்பட்டு வந்தான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் என்று சொல்கிற பிள்ளைங்க, ஆண்டவருக்காக நாம் எதையாவது சாதிக்க வேண்டும். ஒரு டிஎஸ் நாயகத்தை போல, ஏஆர் பெருமாளை போல, ஒரு சுவிசேஷ முத்துவை போல, ஒரு வேத முத்துவை போல எத்தனையோ முத்துக்களை ஆண்டவர் இந்த மத்திய திருச்சபையில் எழுப்பணும். அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பணத்தையும் பார்க்கல, தூரத்தையும் பார்க்கல, நடந்து வந்தானோ கப்பலில் வந்தானோ எனக்கு தெரியாது. பட் he fulfilled the mission. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட, சபையால் கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். இது இந்த பகுதியில் நான் கற்றுக்கொண்ட 3வது பாடம். 4வது பாடம், இந்த மனுஷன் ஸ்தேவான், பொற்குநாத்து, அகயா, இந்த 3 பேரும் கொரிந்து பட்டணத்திலிருந்து எபேசு பட்டணத்துக்கு வந்தாங்க. இந்த எபேசு பட்டணம் ஒரு வியாபார பட்டணம். எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். பணத்தை கொண்டு வந்து பொருட்களாக மாற்றினவர்கள் உண்டு, பொருட்களை கொண்டு வந்து பணமாக மாற்றினவர்கள் உண்டு. குதிரைகளிலும் ஒட்டகங்களிலும் கப்பல்களிலும் யானைகளிலும் ஏற்றி பொருட்களை கொண்டு வந்து நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. பிஸி ட்ரேட் சென்டர். என்னென்ன கிடைக்குங்கிறத நான் பெரிய டீட்டெயிலாக சொல்ல வேண்டும்னு நான் விரும்பலை. எப்பொழுதுமே ரொம்பவும் பிஸியான அந்த எபேசு பட்டணத்தில் பை நிறைய பணமும் சாக்கு நிறைய பணத்தையும் கொண்டு வந்து பணத்தை பொருட்களாக மாற்றிக்கொண்டு போனார்கள். ஆனால் அந்த பட்டணத்தில் 4 பேர், பவுல், ஸ்தேவான், பொர்த்துநாத்து, அகயா, இந்த 4 பேரும் கையிலையும் ஒன்றும் கிடையாது, பையிலையும் ஒன்றும் கிடையாது. ஐ ரிப்பீட் அகெயின், அவங்க கையிலையும் ஒன்றும் கிடையாது, அவங்க பையிலையும் ஒன்றும் கிடையாது. அந்த பட்டணத்தின் ஒரு மூலையில் 4 பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்கள் சபைகள் நல்லா இருக்கணும், விசேஷமாக கொரிந்து சபை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கையிலையும் ஒன்றும் கிடையாது, பையிலையும் ஒன்றும் கிடையாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்கள் சபை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த மத்தியான வேளையில் எபேசஸ் வாஸ் a trade center, ஒரு வியாபார மையமாக இருந்துச்சு. அந்த வியாபார மையத்தின் ஒரு பகுதியில் 4 பேர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து பொருட்களாகவும் பொருட்களை கொண்டு வந்து பணமாக மாற்றிக்கொண்டிருந்த வேளையில் கையிலையும் பையிலையும் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் எது சிறந்த வியாபாரம்? பணத்தை வச்சு செய்கிற முதலீடு அல்ல. பணமே இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் பையிலையும் ஒன்றும் இல்லை, எங்கள் கையிலையும் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே சபைகளை நல்லா நடத்தும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். This afternoon may I invite you for the best trade in the world. உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஐயா, உங்கள் பையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஐயா. ஒரு காலத்தில் நான் 1989 வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி இந்த சபைக்கு பாஸ்டர் வந்தேன். நான் வந்தபோது இந்த சபையுடைய மாத சராசரி வருமானம் 6000 ரூபாய், தக்கி 6000 ரூபாய் வந்துச்சு. அடுத்த வருஷத்திலேயே 1 வருட தசம பாகம் 1 லட்சமாக மாற்றினோன்னு பாஸ்டர் வில்மாட்டு இந்த சபைக்கு முன்னாடி வந்து ஒரு மீட்டிங் நடத்தி எல்லாருக்கும் பரிசுகளை கொடுத்தோம். இன்றைக்கி நான் பார்க்குறேன், போன வருடம் இந்த திருச்சபையுடைய வருமானம் 33 லட்சத்து ப்ளஸ். எனக்கு கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் கொடுத்தீங்க, அதை சேர்த்து 33 lakhs, an average of 2.75 lakhs. கரெக்டான என்னுடைய கணக்கு. ஒரு மாதம் 2,75,000 ரூபாய். கையிலையும் ஒன்றும் இல்லை, பையிலையும் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிகள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சபைகளில் அற்புதம் நடக்கும். Believe in the Lord.
ஒரு 8 வயசு குழந்தை ஜோம் பண்ணுது, ஆண்டவரே ஒரு ஃபீடிங் பாட்டிலை அனுப்புங்க, அந்த ஃபீடிங் பாட்டிலோடு கூட ஒரு பொம்மையை அனுப்புவங்க ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்களால் முடியும்னு சொல்லி ஜோம் பண்ணுது. ஏன் நம்மளால் முடியாது? இந்த வருஷ பட்ஜெட்டை சுந்தர் போட்டுக்கிட்டே என்கிட்ட காமிச்சார். 7 கோடியே ப்ளஸ் 7 கோடிக்கு மேலே பட்ஜெட் போட்டிருக்கோம். நான் சுந்தர் என்ன இப்படி போட்டிருக்கீங்க, ரொம்ப கூட்டி போட்ட மாதிரி தெரியுது. 50 லட்சம் தான் பஸ்ஸை கூட்டி போட்டிருக்கேன். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்முடைய கான்ஃபரன்ஸ் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. இயேசுவை நேசிக்கிற பிள்ளைங்க, இயேசுவால் நேசிக்கப்படுகிற பிள்ளைங்க சபையை தாங்குவதற்கு ஒரு நாளும் தயங்க மாட்டாங்க என்கிற நற்செய்திக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஐ ஹவ் 4 more முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஐ வில் ஸ்கிப். அதுக்கான காரணம், ஒரு மருமகளை அங்கிள் ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு இருக்கு. இந்த 2வது மருமக என்ன சொல்லிடுவாங்களேங்கிறதுக்கு ஒரே பயணம் முடிச்சிடறேன். இந்த மனுஷனுடைய பெயர் பைபிளில் இடம்பெறும்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? வேற போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னு சொன்னால், கொரிந்தி சபையிலேருந்து எபேசு சபைக்கு போகிறாரு. எபேசு சபைக்கு போகிறாரு. ஆனால் அவருடைய பேர் பைபிள் இடம் இருக்குது. பைபிள் இடம் இருக்குது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, he got only one chance, a single chance. ஒரே ஒரு வாய்ப்பை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நச்சுன்னு நழுவ விடாமல் பிடிச்சிக்கிட்டாரு. அவருடைய பேர் பைபிளில் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் நச்சுன்னு பிடிச்சிக்கிட்டு, அது சாபத் ஸ்கூல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, டீச்சிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அது ப்ரீசிங் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது லே ஒர்க்காக இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செய்தால் பொர்த்து நாத்துக்கு ஆண்டவர் வேதத்தில் ஒரு இடம் கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுப்பார். பைபிளில் சிலருடைய பெயர் ஒரே இடத்துல மாத்திரம்தான் வரும். ஆனால் ஆண்டவருக்கென்று சிறப்பான காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். ஐ வில் குயிக்லி ரன் த்ரூ. யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் இருந்தான். போன தடவை இந்த பிரசங்கத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவர் சூப்பராக ஒரு பிரசங்கம் பண்ணார். தேவரீடைய நிலையை பெரிதாக்கும், என்னை ஆசிர்வதியும், தீங்கு என்னை அணுகாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருக்கட்டும். ஒரே முறை தான் யாபேஸ். ஆனால் இந்த யாபேசனுடைய ஜெபத்தை எத்தனை புஸ்தகங்களாக எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் நச்சுன்னு பிடிச்சிக்குங்க. ரோதை அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. பேதுரு சிறைச்சாலையிலேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக சபை ரொம்ப அழுது கண்ணீர் வெடிக்குது. பேதுரு சிறைச்சாலையிலேருந்து வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டும்போது இந்த ரோதை போய் ஷீ ரெகக்னைஸ்ட் தட் வாஸ் a voice of Peter. பேதுருடைய சத்தம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. ஓடி போய் என்ன கேட்குறாரு அப்படின்னா சொல்கிறான்னா, பேதுரு வந்திருக்காரு, கதவை திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க என்னம்மா சொல்கிறாங்க? நம்பினாங்களா நம்பலையா? ஓடி பைத்தியக்காரி, பேதுரு எப்படி வருவார்? ஜெபம் பண்ணுறவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அந்த அவர் சொன்னார்ல, ஹவு கேன் ஐ சே ஆமென் டு திஸ் பிரேயர். இந்த அம்மா வந்து ரோதை வந்து சொல்கிறாங்க, இந்த அம்மா அங்கே ஜெபம் பண்ணுறவங்கள யாருமே நம்பலை. இந்த ரோதை செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலையை எளிமையாக செஞ்சு முடித்தாங்க. அவங்க பேர் பைபிளில் இருக்கு. எளிமையாக செஞ்சு முடித்தாங்க இருக்கு. சிரேனவரனாகிய சீமோன் என்னம்மா செஞ்சார்? சிலுவையை சுமந்தார். கிடைச்ச வாய்ப்பு ஒன்று தான். received only a single chance. He grabbed that opportunity with both hands. 2 கைகளாயும் அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. அவருடைய பேர் பைபிளில் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன வாய்ப்பை நழுவ விடாதீங்க. சின்ன சின்ன வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீங்க. அந்த பைபிளை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வாஸ் எ சப்ஸ்டிடியூட். என்ன அந்த வார்த்தை இருக்கா தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டியதை இவர்கள் எனக்கு செய்தார்கள். அப்படின்னா யாரோ ஒருத்தர் அங்கே போகணும், அவங்க போகலை. கடைசி நேரத்தில் இவங்களை பிடிச்சி பொறுத்து நாத்து இவங்களை பிடிச்சி, எப்பா நீங்கள் போப்பா என்னால் போக முடியல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஹி வாஸ் எ சப்ஸ்டிடியூட். சப்ஸ்டிடியூட்டுங்கிறத என்ன தமிழில் வார்த்தைன்னு சொல்கிறது இல்லை, மாற்று வீரன்.
மாற்று வீரன் அப்படின்னு சொல்லுவாங்களேன், மாற்று நபர், அல்லது இன்னும் கொஞ்சம் கொச்ச தமிழில் சொன்னோன்னா எடுபிடி. நம்ம என்ன தெரியுமா சொல்லணும் சில சமயத்தில், பாஸ்டர் எனக்கு ப்ரீசிங் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னா 3 மாதம் முன்னாடி கொடுக்கணும், கடைசி நேரத்தில் சொன்னால் பேச மாட்டேன். நமக்கு டிமாண்டு பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் சேபஸ் ஸ்கூல் எடுக்கிறதா இருந்தால் 3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள், அப்போ தான் எடுக்க முடியும், கடைசி நேரத்தில் சொல்லக்கூடாது. சப்ஸ்டிடியூட்டாக போகிறணும்னு சொல்லி விரும்பலை. அவன் வராதனால என்ன போடுறேன், நான் போக மாட்டேன். பொர்த்துநாத்தினுடைய வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம். நம்ம ஒருவேளை ஒரு சப்ஸ்டிடியூட்டாக போடலாம், மாற்று வீரராக அனுப்பலாம், கடைசி நேரம் மாற்று வீரராக அனுப்பலாம். ஆண்டவர் கிடைக்கிற வேலையை கடைசி நேரத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் கரம் நீட்டி நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர் என்பதை ஒரு சிலருக்கு தெரியும். விளையாட்டில் எனக்கு தெரியும், கடைசி 1 நிமிஷத்தில் சப்ஸ்டிடியூட்டாக மாறுதலை ஏற்படுத்தின விளையாட்டு வீரர்கள் தெரியும். லாஸ்ட் 60 seconds they made a great change in the game. 50 செகண்டில் மாற்று வீரர்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 40 செகண்டில் மாற்று வீரர்களாக ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தினர் உண்டு. எனக்கு அன்பான சபையே, சபையின் வளர்ச்சியில் நிரந்தரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், மாற்று வீரர்களாக அனுப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், கரம் நீட்டி அந்த வாய்ப்புகளை பிடித்து கொள்வோம். ஆண்டவர் 2ஆம் முறையாக வரும்போது இந்த சேவான், பொர்த்துநாத்து, அகயா என்பவர்கள் அவருக்காக செய்த பணிகளை பாராட்டும் போது நாமும் ஆண்டவருக்காக சிறந்த பணிகளை செய்து ஆண்டவரிடத்தில் பாராட்டுதலை பெறுவோம். திருச்சபையின் பதிவேட்டில் சுவிசேஷமுத்து, வேதமுத்து இவருடைய பெயர் எழுதப்பட்டிருப்பது போல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து, டி.எஸ். நாயகத்தை போல, ஏஆர் பெருமாளை போல ஆண்டவருக்காக சிறந்த ஊழியம் செய்வோம். திருச்சபையின் பதிவேட்டிலே மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இடம்பெறும்படியாக உழைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் எங்களுக்கு தெய்வமாக கிடைத்தது எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமும் பரிசும் என்பதை உணர்கிறோம். எங்களுடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்து யாராலும் அழிக்க முடியாத, அசைக்க முடியாத சத்தியம் நிறைந்த இந்த பேழையிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே பரிகாரத்தை அனுப்புகிற தெய்வம் என்பதை அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டோம். பொர்த்துநாத்துவை போல அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பெயருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான, ஆசீர்வாதமான, அனுகூலமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். எந்த நோக்கத்திற்காக இந்த சபையில் எங்களை வச்சிருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை உங்கள் ஆவியானுடைய பலத்தினால தேவதூதர்களின் ஒத்தாசையோடு நாங்கள் நிறைவேற்றி காட்ட எங்களுக்கு பலத்தை தரும்படியாய் நாங்கள் தயவாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளையும் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் நழுவ விடாதபடிக்கு இறுக்கமாக நாங்கள் பற்றி கொள்ளவும். அன்புள்ள ஆண்டவரே, பொர்த்துநாத்துடைய பெயர் வேதாகமத்தில் இடம்பெற்றிருப்பது போல எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறும்படியாய் நாங்கள் உழைக்க எங்களுக்கு பலத்தை தரும்படியாய் நாங்கள் தயவாக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஊழியரையும் அவருடைய அன்பான மனைவியையும் பிள்ளைகளையும் திருச்சபை நிர்வாகக்குழு அங்கத்தினர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தல்ல. விசேஷமாக இன்றைக்கு ஆலயத்திற்கு புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாய் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களோடு வரப்போகிற வாரத்தின் சவால்களை சந்திப்பதற்கான பலத்தை தரும்படியாக நாங்கள் தயவாக ஜெபிக்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. எதிர்காலத்தை தங்களுடைய கரத்தில் வைத்திருக்கிற தெய்வம் எங்களுக்கு முன்பாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்திற்குள் நாங்கள் அடங்கி இருக்க பலத்தை தாரும். விசேஷமாக தீக்காயம்பட்டு மரித்து போன சகோதரனுடைய குடும்ப அங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் கையேந்துகிறோம். ஏழைகளுக்கு கர்த்தர் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை செய்யும்படியாய் உங்கள் பாதத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று கேள்வி கேட்க எங்களுக்கு யாருக்கும் திராணி இல்லை. கர்த்தருடைய சித்தம் பூரணமாய் நடைபெறும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறோம். சுகவீனமான பிள்ளைகள், பலவீனமான பிள்ளைகள், அதேரியப்பட்டு போனவர்கள், சோர்வடைந்து போனவர்கள், இலக்கரித்து போனவர்கள், மூத்த விசுவாசிகள், அன்புள்ள ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கேட்ட ஆசீர்வாதங்கள் கொஞ்சமாக இருந்தாலும்
கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து யார் யாருக்கு என்ன என்ன தேவைகளோ அந்த தேவைகளை கர்த்தர் நீர் பூர்த்தி செய்யும்படியாக நாங்கள் தயவாக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே எங்களை கைவிடாத தெய்வம் வரப்போகிற வாரத்திலும் எங்களை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற எல்லாருடைய முகங்களையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் தயவாக ஜெபிக்கிறோம். உங்களையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் குணமாக்கும் செட்டுகளினாலே மூடி ஆசீர்வதிக்கும் கரங்களை நீட்டி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் வழியாக கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் ஆறுதலும் தேர்தலும் வழிநடத்தலும் சமாதானமும் தேவ தூதர்களின் பாதுகாவலும் இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு புதிதாக வந்த பிள்ளைகளோடும் இதை தேவ செய்தியை கேட்டு பொருத்தநாத்தைப் போல பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக.